Shiny Manikam's lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Electric dipole. Electric dipoleங்கிறது ஒரு pair of equal and opposite point charges. Electric dipoleல ரெண்டு point charges இருக்கும். That is a pair of point charges. ரெண்டு point charges ஓட magnitude equal-ஆ இருக்கும். That is Q and Q. But ஒரு point charge positive-ஆ இருக்கும். இன்னொரு point charge negative-ஆ இருக்கும். That is equal and opposite point charges. And அந்த ரெண்டு point chargesக்கு நடுவுல இருக்க distance 2a-வா இருக்கும். An electric dipole is a pair of equal and opposite point charges Q and minus Q separated by a distance 2a. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸையும் கனெக்ட் பண்ற இந்த லைன் வழியா டைபோலோட டைரக்ஷனை டிஃபைன் பண்ணலாம். மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கு பாயிண்ட் ஆகிற டைரக்ஷன் தான் டைபோலோட டைரக்ஷன். திஸ் ஏரோ ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் நடுவுல இருக்க மிட் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த டைபோல். எலக்ட்ரிக் டைபோலோட டோட்டல் சார்ஜ் 0. Plus Q and minus Q add panna we get 0. So the total charge of electric dipole is 0. Electric dipole oda total charge தான் 0. But electric field 0 கிடையாது. Charge plus Q minus Q ஒரு குறிப்பிட்ட distanceல separate ஆகி இருக்கனால இந்த ரெண்டு charges produce பண்ற electric fields add பண்ணா exact-ஆ cancel ஆகாது. ஒரு value கண்டிப்பா இருக்கும். In case இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் 2a-வா இல்லாம இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதாவது டிஸ்டன்ஸ் r is double greater than 2a. plus qக்கும் minus qக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை r ன்னு எடுத்துக்கலாம். In case இந்த டிஸ்டன்ஸ் 2a விட ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ இந்த ரெண்டு சார்ஜும் ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டலா கேன்சல் அவுட் ஆயிரும். டிஸ்டன்ஸ் 2a-வா இருந்துச்சுன்னா அந்த டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா electric field cancel ஆயிரும். இதா கான்செப்ட். So the concept is dipole-னால காஸ் ஆகிற electric field distance ஜாஸ்தி ஆக ஆக electric field கம்மி ஆயிரும். Next, field of an electric dipole. இங்க fieldனா electric field. Coulomb's law and superposition principle யூஸ் பண்ணி தான் dipole ப்ரொடியூஸ் பண்ற electric field-ஐ ஃபைண்ட் பண்ண முடியும். Coulomb's law, superposition principle and point charges. இந்த டேர்ம்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுட் இருந்தா ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டு கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் when the point is on the dipole axis. Second one when the point is in the equatorial plane of the dipole. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைபோல் இருக்கிற ஆக்சிஸ்லயே ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் பண்ணுவோம். செகண்ட் கேஸ்ல டைபோலோட சென்டர்ல பெர்பெண்டிகுலரா ஒரு பிளேன் இருக்கும். அந்த பிளேன் மேல இருக்க பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். Now let's examine these two cases along with derivation in detail. First case for points on the axis. இங்க ஒரு டைபோல் இருக்கு. plus q and minus q. The separation between them is 2a and the direction of dipole is p vector. இந்த டைபோல் இருக்கிற அதே ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இட் இஸ் P. டைபோலோட சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்செப்ட்ல பார்த்தோம். பிளஸ் Q சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்டா இருக்கும் அண்ட் மைனஸ் Q சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி இன்வர்டா இருக்கும்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் P மேல இந்த ரெண்டு சார்ஜஸ்னால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். பிளஸ் Q சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கனால பாயிண்ட் P மேல பிளஸ் Q சார்ஜ்னால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அண்ட் மைனஸ் Q பாயிண்ட் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கனால பாயிண்ட் P ல மைனஸ் Qனால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வெரி சிம்பிள், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. பிளஸ் Q சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே இங்க இமேஜின் பண்ணா P மேல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மைனஸ் Q சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்ட் லைன்ஸை இங்க இமேஜின் பண்ணா மைனஸ் Qோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் Qக்குள்ள வர மாதிரி டைரக்டா இருக்கும்.
ஸோ பாயிண்ட் P மேலே மைனஸ் Qனால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். Now, electric field due to minus Q is given by E vector of minus Q is equal to minus 1 by 4 pi epsilon naught Q by R plus A whole square P cap. Point P க்கும் minus Q க்கும் நடுவில் இருக்க distance R plus A. Distance between two charges 2A. Midpoint லருந்து minus Q க்கு இருக்க distance A and midpoint லருந்து P க்கு இருக்க distance R. ஸோ அதனால தான் R plus A ன்னு எடுத்திருக்கோம். இங்க P capங்கிறது dipole axisல இருக்க unit vector. Similarly, electric field due to plus Q charge is given by E vector of plus Q is equal to 1 by 4 pi epsilon naught Q by R minus A whole square P cap. இங்க R plus A ன்னு எடுத்திருக்கோம், ஆனா இங்க R minus A ன்னு எடுக்கணும். Now, the total field at P is E vector is equal to E vector of plus Q plus E vector of minus Q. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே எழுதி சம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே மைனஸ் இருக்கனால இந்த மைனஸை அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 1 by 4 pi epsilon naught and Q காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். E vector is equal to Q by 4 pi epsilon naught of 1 by R minus A the whole square minus 1 by R plus A the whole square and இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் P cap காமனாக இருக்குது. அதையும் எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். Next, cross multiply பண்ணா we get E vector is equal to Q by 4 pi epsilon naught. இங்க இருக்க term இங்க multiply ஆகும் and இங்க இருக்க term இங்க multiply ஆகும். So bracket of R plus A whole square minus R minus A whole square divided by denominator அப்படியே multiply பண்ணி எழுதணும். R minus A whole square R plus A whole square bracket of P cap. We know A plus B whole square is equal to A square plus 2AB plus B square and A minus B whole square is equal to A square minus 2AB plus B square. இந்த formulas use பண்ணி R plus A the whole square and R minus A the whole square expand பண்ணி எழுதுனா R plus A the whole square is equal to R square plus 2RA plus A square னு கிடைக்கும் and R minus A the whole square is equal to R square minus 2RA plus A square னு கிடைக்கும். Now, according to this numerator, R plus A the whole square minus R minus A the whole square is equal to இந்த terms அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த terms அப்படியே எழுதணும். இந்த மைனஸை பிராக்கெட்குள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதணும். R square plus 2RA plus A square minus R square plus 2RA minus A square னு கிடைக்கும். Now, plus R squareம் minus R squareம் cancel ஆயிரும் and plus A squareம் minus A squareம் cancel ஆயிரும். Remaining 2RA plus 2RA which is equal to 4RA. இப்போ இந்த ஈக்குவேஷனோட டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். R minus A whole square R plus A whole square is equal to இங்க ஸ்கொயர்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ bracket of R minus A bracket of R plus A the whole square. இப்போ உள்ள இருக்க ஒரு டேர்ம்ஸையும் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ we get R square plus RA minus RA minus A square and whole square. Plus RA and minus RA cancel ஆயிரும். So finally we get R square minus A square the whole square. இப்போ இந்த equationல numeratorக்கு பதிலா 4RA substitute பண்ணணும் and denominatorக்கு பதிலா இந்த term substitute பண்ணணும். Substitute பண்ணா we get E vector is equal to Q by 4 pi epsilon naught 4RA by R square minus A square the whole square bracket of P cap. Now let us consider R is double greater than A. A விட R ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா R square விட A square ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். So R square minus A square is approximated to just R square. இங்க R square minus A square the whole square எடுத்துக்கலாம் which is approximated to R square the whole square which is equal to R power 4. So இந்த equationல denominatorக்கு பதிலா R power 4 substitute பண்ணணும். E vector is equal to Q by 4 pi epsilon naught bracket of 4RA divided by R power 4 bracket of P cap. இங்க numeratorல இருக்க R and denominatorல இருக்க R cancel ஆயிரும். So R power cube ஆயிரும். Now we get E vector is equal to Q by 4 pi epsilon naught bracket of 4A by R cube bracket P cap. இது எப்போனா R is double greater than AR இருந்தா மட்டும்தான்.
So the final equation for electric field for the point at P on the axis of dipole is E vector is equal to 4qa by 4 pi epsilon naught r cube p cap. இது equation number 1. Next, second case for points on equatorial plane. இந்த டயக்ராம்ல ரெண்டு சார்ஜஸ் இருக்கு plus q and minus q. ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் 2a. ஒரு ஈக்வட்டோரியல் பிளேன் மேல pங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த பிளேன் இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க மிட் பாயிண்ட்ல பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ pங்கிற பாயிண்ட் எக்ஸாக்டா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க மிட் பாயிண்ட்ல இருக்கு. இந்த டைபோலோட சென்டர்ல இருந்து பாயிண்ட் Pக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் r. இந்த டயக்ராம்ல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒரு சைடு r அண்ட் இன்னொரு சைடு a. டைபோலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஹாஃபோட டிஸ்டன்ஸ் a. அப்போ இந்த ஹைப்போடென்யூஸோட டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஸோ பிளஸ் q சார்ஜ்க்கும் பாயிண்ட் Pக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸையும் மைனஸ் q சார்ஜ்க்கும் பாயிண்ட் Pக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நவ் field due to plus q using Coulomb's law. E plus q is equal to 1 by 4 pi epsilon naught q by distance square. இங்க distance root of r square plus a square னு பார்த்தோம். So E plus q is equal to 1 by 4 pi epsilon naught q by root of r square plus a square. இந்த square அப்படியே போட்டுறணும். Root and square cancel ஆயிரும். So we get E plus q is equal to 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Similarly, field due to minus q is given by E minus q is equal to 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Minus q சார்ஜ்க்கும் பாயிண்ட் Pக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதே தான். ஸோ அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ E plus q is equal to E minus q. ரெண்டு ஃபீல்ட்ஸோட மேக்னிடியூடுமே ஈக்குவல் தான். பட் ரெண்டு ஃபீல்ட்ஸும் வேற வேற டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆயிருக்கு. பிளஸ் q சார்ஜோட ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குங்கிறனால இந்த பாயிண்ட்ல ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் மைனஸ் q சார்ஜோட ஃபீல்ட் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குங்கிறனால பாயிண்ட் Pல மைனஸ் qனால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பாயிண்ட் P மேல ரெண்டு சார்ஜஸ்மே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளஸ் q சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் டைபோல் ஆக்சிஸ் இருக்கிற டைரக்ஷன்ல இருக்கும் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் டைபோல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதே மாதிரி மைனஸ் q சார்ஜோட ஃபீல்ட் வெக்டாரையும் ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். இதுலயும் ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட், இட் வில் பி அலாங் த டைபோல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் டைபோல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ ரெண்டு சார்ஜஸோட வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. பிளஸ் q சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண வெர்டிக்கல் காம்பனன்ட் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் மைனஸ் q சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண வெர்டிக்கல் காம்பனன்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இது ரெண்டுக்குமே மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கு பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ அப்வர்ட் காம்பனன்ட்டும் டவுன்வர்ட் காம்பனன்ட்டும் ஒன்னுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும். Therefore, upward component plus downward component is equal to 0. Now let's compare horizontal components. Plus q charge oda horizontal component right side path irukku and minus q charge oda horizontal component right side path irukku. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இது ரெண்டுமே ஆட் ஆயிரும். ஸோ பாயிண்ட் P ல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட ரிசல்டன்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். தட் இஸ் E வெக்டார். Therefore, total electric field E vector is equal to minus of E plus Q plus E minus Q of cos theta P cap. இது equation number 2. இங்க cos theta ஏன் எடுத்திருக்கோம்னா cos theta is equal to adjacent by hypotenuse. இந்த right angle triangle adjacent side is A and hypotenuse is root of R square plus A square. So இந்த term வேணுங்கிறனால தான் cos theta எடுத்திருக்கோம். This is equation number 3. இந்த கேஸ்ல டைபோல் மொமெண்ட் லெஃப்ட் சைட் பாத் இருக்கு பட் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைட் பாத் இருக்கு. ஸோ அதனால தான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல இங்க மைனஸ் எடுத்திருக்கோம். திஸ் மைனஸ் சைன் மீன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஈக்வேட்டோரியல் பாயிண்ட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். We know that E plus Q is equal to E minus Q, which is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square plus A square.
Now E plus Q plus E minus Q is equal to இந்த term 2 times add பண்ற மாதிரி consider பண்ணா we get 2Q by 4 pi epsilon naught of R square plus A square. இது equation number 4. இப்போ second equationல 3 and 4 substitute பண்ணணும். We get E vector is equal to இந்த minus அப்படியே எழுதிக்கலாம். இந்த term பதில இதை substitute பண்ணணும் into cos theta க்கு பதில இந்த term substitute பண்ணணும் and P cap அப்படியே எழுதிக்கலாம். இப்போ R square plus A square root of R square plus A square இது ரெண்டையும் simplify பண்ணணும். root of R square plus A square நா R square plus A square power 1 by 2 னு அர்த்தம். இங்க root நா 1 by 2. அப்போ இந்த bracket குள்ள இருக்க term ஓட பவரா 1 இருக்கு and இந்த terms ஓட பவரா 1 by 2 இருக்கு. So 1 plus 1 by 2 is 3 by 2. So finally E vector is equal to minus 2QA by 4 pi epsilon naught R square plus A square whole power 3 by 2 P cap. இது equation number 5. Now let us consider R is double greater than A. So in the equation இப்படி reduce ஆயிரும். E vector is equal to minus 2QA by 4 pi epsilon naught R square power 3 by 2 P cap. இங்க A square மட்டும் eliminate பண்ணிரணும். இந்த 2வும் denominatorல இருக்க 2வும் cancel ஆயிரும். So we get E vector is equal to minus 2QA by 4 pi epsilon naught R cube P cap when R is double greater than A. இது equation number 6. So equation number 1 and 6ல இருந்து என்ன concept புரியுதுனா dipole field product of Q and A depend பண்ணி இருக்குன்னு புரியுது. So இந்த concept வச்சு dipole moment ஓட definition எழுதலாம். So the dipole moment vector P vector of an electric dipole is defined by P vector is equal to Q into 2A P cap. So equation 1 and 6 இந்த equation use பண்ணி replace பண்ணி எழுதலாம். Equation 1ல 2 into 2 is 4. So ஒரு 2 அப்படியே எழுதிட்டு remaining இருக்க 2QA P cap P vector எடுத்துக்கலாம். So we get E vector is equal to 2P vector by 4 pi epsilon naught R cube when R is double greater than A. Equation 6ல 2QA P cap அப்படியே P vector எடுத்துக்கலாம். So we get E vector is equal to minus P vector by 4 pi epsilon naught R cube when R is double greater than A. This equation is for at a point on dipole axis and this equation is for at a point on equatorial plane. That's all on this topic. இங்க டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் தவிர வேற கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணனும்னா then personal tutoring is also available. Reach us through mail or Instagram. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா subscribe பண்ணிக்கோங்க and doubts ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. Thank you.